தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். பார்வோனே, உன்னை நான் தான் நிலைநிறுத்தினேன், நான் தான் உன்னை ஏற்படுத்தினேன். எதற்கு? என் ஜனத்தை அழிப்பதற்கு இல்ல, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் நான் காண்பிக்கும்படி, என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படி உன்னை நான் நிறுத்தியிருக்கிறேன். தாங்க தேவ திட்டம். எகிப்து தேசத்திலே 10 வாதைகளை செய்ததின் நோக்கம் என்ன, திட்டம் என்ன? ஆண்டவர் தமது வல்லமையை பார்வோனுக்கும் எகிப்து தேசத்துக்கும் காண்பிக்க வேண்டும். அதுக்கு தாங்க 10 வாதை. அவர் யார், எத்தனை வல்லவர், அவருக்கு இருக்கிற பராக்கிரமம் என்ன என்பதை வல்லரசு தேசம் பார்க்கணும். நம்பர் 2, நமது சொந்த ஜனமே அவரை வல்லமை பார்க்கணும். அதுக்கு தாங்க 10 வாதம் எகிப்து தேசத்துல. அவனுக்கு மட்டுமல்ல, தமது ஜனங்களும் 430 வருஷம் அடிமையா இருந்துட்டாங்க. தேவ வல்லமை அவர்களுக்கு அறியாது இருக்கிறார்கள், மறந்துட்டாங்க. அவர்களுக்கும் அவள் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்ற வல்லமை காட்டுவதற்கும் 10 வாதைகளை அனுப்பி எகிப்து தேசத்தை அடிச்சாருப்பார். பார்வனே, எதற்கொன்னு ஏற்படுத்தினேன், என் ஜனத்தை அழிக்க இல்லை, உனக்கு முன்பாக எனக்கு என்ன வல்லமை இருக்குன்னு உனக்கு நான் காண்பிக்கும்படி அதை காட்டினாருங்க. பிறகுதான் விட்டான். அப்படி தமது ஜனத்தை விடக்கூடாது என்று இருதயத்தை கடினப்படுத்தி பல உபாய தந்திரங்களை செய்தான் பார்வோன் மன்னன். அவன் தான் இப்பொழுது கடற்கையில மடிந்து கிடக்கிறான். இந்த மடிந்து கிடக்கிறான் என்பது ஏதோ ஒரு மனுஷனுடைய கையால் இவன் பழிவாங்கப்பட்டு செத்து கிடக்கல கடற்கரையில, கவனிக்கணுங்க. அல்லது ஒரு விபத்தினாலும் அல்ல, அல்லது தற்செயலாகவும் அல்ல. தேவாதி தேவன் கையாலே இவன் தூக்கி வீசப்பட்டான். என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய வல்லமைக்கு அடையாளம் இவனுடைய மரணம். ஆண்டவருக்கு வல்லமை நீங்க உணர்ந்துடணும். இன்னைக்கு தேவ ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று, மறுபடியும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று பார்வோன் ஒரு திட்டம் வைத்திருப்பான் என்றால், ஆண்டவருக்கும் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. தமது ஜனத்தை பாதுகாப்பதற்கும் தமது ஜனத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் திட்டம் தான் நிறைவேறும், அவர் திட்டம் தான் கடைசி. கர்த்தர் சொல்றார், நீ உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு சிஸ்டர். உங்கள் பிள்ளைகளை குறித்து பிரதர், உங்க குடும்பத்தை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்துக்கு எடுக்க சாத்தான் பல தந்திரங்களை உபாயங்களை பண்ணலாம். ஆனால் I can challenge you brother sister, சாத்தான் திட்டம் ஒரு நாள் நிறைவேறாது, தேவ திட்டமே நிறைவேறும். உன் பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துவார். உன் குடும்பத்தை அழிக்க யாராலும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.